இங்க ஒரு பொண்ணு மலை மேல இருந்து அவனோட காஸ்ட்லியான காரை கீழே தள்ளி விடுறா. அந்த காருக்குள்ள அவனோட குழந்தை இருக்கா. அப்படி இருந்து இவன் ஏன் காரை தள்ளி விடுறா அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆறீங்களா? ஆக்சுவலா இது ஒரு ரொம்பவே அட்வான்ஸ் மாடலான கார். இந்த பொண்ணு காருக்குள்ள இல்லாத போது அவனோட 2 வயசு பையன் இந்த பொண்ணோட போன் எடுத்து காரோட வால்ட் மோட ஆன் பண்ணிடுறான். அதனால அந்த கார் லாக் ஆயிருது. இது ரொம்பவே செக்யூரான கார். இதனால என்ன பண்ணாலும் ஓபன் பண்ண முடியாது. இந்த பொண்ணு அந்த காரை சுத்தி சுத்தி உடைச்சு பாக்குறா, அடிச்சு பாக்குறா. இருந்தாலும் அந்த கார் ஓபன் ஆகவே இல்லை. இதனால இவ ரொம்பவே சோகமாயிட்டா. அதுக்கப்புறமா இவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. கார் வாங்கும்போது காரோட வீல் ரெண்டும் பேலன்ஸ்ல இல்லைன்னா அந்த கார் தானாவே ஓப்பன் ஆயிரும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவ என்ன பண்றான்னா கார் ஒரு மலை மேல இருந்து கீழே தள்ளி விடுறா. அப்ப அந்த காரோட வீல் ரெண்டும் பேலன்ஸ் ஆகாதனால அதோட சென்சார் அதை டிடெக்ட் பண்ணி கார் கீழே விழுந்ததும் காரோட டோர் அன்லாக் ஆயிருது. இந்த கார் ரொம்பவே சேஃபான காருங்கனால கார் கீழே விழுந்ததுமே அவனோட குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல. இவ உடனே கீழே போய் அவனோட குழந்தைய தூக்கிட்டு கார்ல இருந்து வெளியே வந்துடுறா. கீழே விழுந்த கொஞ்ச நேரத்துலயே அந்த கார் தன்னாலே ரீபூட் ஆகி அதுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அதுவே சரி பண்ணிக்குது. அதுக்கப்புறம் இவன் அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த கார்ல உட்காந்து ரொம்பவே உயரமா இருக்கிற மலை மேல ரொம்பவே ஸ்பீடா போய் ஏறி அங்கிருந்து தப்பிச்சிடுறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.